ஹாய் பீட் இண்டீட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ரேப்பிடோ ராகுல் பேசுகிறேங்க. நானும் எங்கள் நலம். அப்புறம் நம்ம இன்றைக்கி 365 டேஸ் ஸ்விக்கி சேலரி சேலஞ்சோட டே 12 தான் பார்க்க போகிறோம். 5 நாளைக்கு முன்னாடி நம்மளோட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கம்பேரிசன் வீடியோ போடுங்க ப்ரோ, ரேப்பிடோ அப்புறம் ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட் அப்புறம் போடுற வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து டே 12 போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா நான் வந்து டே 10 டே 11 வந்து இன்னும் 2 பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்சென்டிவ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் வந்து ஸ்விக்கி பேமெண்ட் ப்ராசஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை தொடர்ந்து நான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து போட முடியலைங்க. ஸோ அதான் நான் முன்னாடி இன்டிமேட் பண்ணிடுறேன். டே 12 நான் டே 13 வந்து காலையில் பேசிவிட்டு ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணணும். ஏன்னா அது பெரிய வீடியோ வரும், நம்ம இதோட சேர்த்து வச்சு போட முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து விட்டு வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக டே 13 உங்களுக்கான வீடியோ வருங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து மொதல் ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் ஆர்டர் பிக்கப் பண்ணோம்னா போயிட்டு டெலிவரி பண்ணலாம். இப்போ வாங்க வெயிட் பண்ணலாம். காய்ஸ், நம்ம லொகேஷன் ரீச் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு காலையிலேயே யாரோ பிரியாணி கொடுக்குறாங்க. பிரியாணி வாங்க தான் வந்துருக்குறேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே பாருங்கள், பேக் இன்னும் சேஞ்சே பண்ணல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. கிழிஞ்சிருக்கு பாருங்கள். எப்படி எந்த இடத்துல எந்த பொருளுமே தெரியாது. ரீச்டு லொக்கேஷன் சொல்லிட்டு கொடுப்போம். ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் டச் பண்ணோன்னே கன்சியூம் காட்டுது. கன்சியூம் கொடுத்தோன்னே செல்ஃபி கேட்குது. நம்மளை அப்படியே டார்ச்சர் பண்ணது ஸ்விக்கி. ஏன் தான் செல்ஃபி கேட்குறானுன்னு தெரியல. பொழுதுனிக்குமே செல்ஃபி கேட்டு சாவடிக்கிறானுங்க. கேட்டால் ஸ்ட்ரிக்டும் பண்ணுவேன். நமக்கு எதுக்கு? சரி, செல்ஃபி கொடுத்துட்டு நான் அப்படியே கம்மி பண்ணுறேன். ப்ரோ 54 68 தாங்க. 54 68 ப்ரோ. நான் மொதல் ஆர்டர் முடிச்சிட்டேங்க. மொதல் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மொதல் ஆர்டர் முடித்த வீட்டிலேருந்து கேட்டை திறந்து வந்துக்கிட்டு இருந்தேன். 2வது ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு இருந்தேன் வேகமாக. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு அக்காவுக்கு இன்னொரு அக்காவுக்கு சரியான சண்டை நடந்துச்சு. என்னாச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அக்கா வந்து ஸ்கூட்டரில் வந்திருக்கிறாங்க. ஸ்கூட்டரில் வரும்போது அந்த ஓரத்தில் இருந்து இன்னொரு அக்கா ஒரு நாயை வந்து தெருவில் நின்றுருக்கு. அந்த நாயை வந்து ஒரு பெரிய கல் எடுத்து வீசியிருக்காங்க. அதை பார்த்து சரியான கோபம் ஆயிடுச்சு போல் அந்த அக்காவுக்கு. சரி, இந்த அக்காவால் அன்னைக்கு கேட்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் கேட்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுதான் இந்த நாள். இந்த நாள் வந்து அந்த அக்காவை பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சண்டை ஓவராச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்தப்புறம் என்னாச்சுக்கா அப்படின்னு சொன்னதுக்கு தான் இப்படி பதில் சொன்னாங்க. அடிக்காதீங்க. நம்ம இடம் கொடுத்தோம்னாலும் பரவாயில்ல, சோறு போடுறதுனாலும் பரவாயில்ல, துணி கொடுத்தாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். என்னத்துக்கு இல்லை, எவ்வளோ இடத்துக்கு அன்னைக்கு மழை வந்துட்டு அடிச்சாரு, காலில் பட்டுச்சு. நான் அப்பயே அவரை கேட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டாக்டர் சாப்பாடு போடுறோம், உள்ள விடுறோம், அதெல்லாம் விட்டுறங்க, வேண்டாம். அது பண்ணி ஏதோ ஒதுங்குதுங்களா, விட்டுடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு அடிப்பட்டா கூட இங்க இருந்து யாரும் பார்க்க போது நான் காசு பண்ணிட்டு அதுக்காக கேட்குறேன், எதுக்கு அடிக்கிறீங்க? அது பண்ண அந்த இடத்துல இருக்குது. இங்க வந்து அசிங்கப்படணும், அதுக்காக நம்ம பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறவங்க போய் அசிங்கப்படணும். அதை கேட்குறேன், கை வைக்காதீங்க. நீ கேட்குற நியாயம் தான்க்கா, நீ கேளுங்க. நான் பயப்பட மாட்டேன். பாவம், இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லைக்கா, நம்ம தான் கேட்கணும். இருக்கிறது நான் தான் பார்த்துக்கிறேன், நான் வந்து அதுக்கு பயப்பட மாட்டேன். ஓகேக்கா, சரிக்கா, சரி பார்த்துக்கங்க. பாவங்க, அந்த நாய்ங்க எல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க அம்மா கல் வச்சு. அதான் இந்த அக்கா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் அடிக்கிறீங்க, கேட்குற காலையிலேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம 2வது ஆர்டர் முடிக்கிறதுக்கு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம என்ன பொருள் தரப்போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வாங்க அந்த பொருள் ஹேண்ட்பேக். பின்னாடி கத்துறாரு வச்சிருக்கேன். எந்த கேட்டுண்ணா? அந்த கேட்டா ஹேண்ட்பேக் இருக்கிறதுல நம்ம போய் விட்டுட்டாங்க 1/2 மணி நேரம். 140 ரூபா கொடுத்துட்டு. அப்புறமா நான் வந்து இன்ஸ்டாமார்ட் வந்து ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் ஸ்விக்கி ஓட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு மாறிடுவேன். ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் இன்ஸ்டாமார்ட்டில். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்படின்னா இந்த வீடியோட எண்டிங்கில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்குங்க. வாங்க, ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா துணி கொடுத்து, ஃபுட்டு கொடுத்து, கிராசரி கொடுத்து, ஃபைனலாக ஹேண்ட்பேக் கொடுக்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நம்ம வந்து 2 ஆர்டர் முடிச்சுட்டு 3வது ஆர்டர் எடுத்துட்டோம்.
ஆனால் 3வது ஆர்டரோட இயர்னிங்ஸ் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சுனால எனக்கு வந்து காட்டலிங்க சரியா. அதனால் எக்ஸ்பெக்டட் இயர்னிங் சொல்லிட்டு எதுவுமே வரல, டேஸாக வந்துருந்துச்சு. சரி அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் அதுவும் அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எவ்வளோ நேரன்றதை வந்து நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம வந்து 3வது ஆர்டர் எடுக்க வாங்க போகலாம். எனக்கு மீல்ஸ் சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சுங்க. அதனால என்ன பண்ணேன்னா கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு எப்படியோ ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீல்ஸ் கடையை கண்டுபிடிச்சேன். அந்த கடைக்குள்ளே போயிட்டு நான் மீல்ஸ் அப்படின்னு கேட்டேன். அவங்களும் வந்து மீல்ஸோட விலையை சொன்னாங்க. லிமிட்டெட் மீல்ஸு 80 ரூபாப்பா, மீல்ஸ் வந்து 130 ரூபாப்பா அப்படின்னாங்க. ஏன்னா நான் வேளச்சேரியிலே வந்து 90 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டேன். இங்கே வந்து 80 ரூபாங்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரோட் சைடு கடையில் வந்து அது 50 ரூபா தான். நான் ரோட் சைடு கடையை விட்டுருங்க, நான் நார்மல் ஹோட்டல் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து ஃபேன் கடையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கடையை தான் நான் சொல்கிறேன். நீட்டாக வச்சுருந்தாங்க சாப்பாடு. என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா மோர் வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்க, குழம்பு வச்சுருந்தாங்க, சாம்பார் வச்சுருந்தாங்க, அத்தனை ஐட்டமும் வச்சுருந்தாங்க. அப்படியே அப்பளத்தை சாப்பிட்டு கேசரியை சாப்பிட்டு அப்படியே சுற்றி இருக்க குழம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து மோர் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு இல்லாத போச்சுங்க. அதனால் வந்து மோரை வந்து கப்புன்னு எடுத்து ஒரு குடி குடிச்சிட்டு அப்படியே நான் வச்சுட்டு நான் அப்படியே எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டு காசு வந்து 80 ரூபா தம்பி அப்படின்னாங்க. நானே 80 ரூபா கொடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்பி வந்தாங்க. வெளியே கிளம்பிட்டு ஒரு மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியிருப்பேன். ஒரு ஆர்டர் வரலைங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சரி இதுக்கு மேலே வராதரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் கொண்டு ஆரம்பித்தேன். அப்புறமே ஒரு ஆர்டர் வந்துச்சிங்க. சரி அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வரலான்னு தான் நான் கிளம்பி அப்படியே போயிட்டு இருந்தேன். வந்தாச்சு, நம்மளோட 6வது ட்ரிப்பு முடிக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த ஆர்டர் நம்ம எடுத்து முடிச்சோம்னா 50 ரூபா நமக்கு வரும். சரி உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு அப்படியே நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். காய்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. எவ்வளோ நேரம் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், 4 நேரம் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் திறக்கவே மாட்டேங்கிறாரு. நான் லைவ் ஹெல்ப் ஃபார் திஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஹலோ ப்ரோ, ஆர்டர் போட்டிருந்தீங்களேங்க ப்ரோ. ப்ரோ நான் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நின்று ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கலைஞர்கள். ஆமாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்விக்கி சப்போர்ட்டுக்கு போனேன். அந்த க்ரீன் கலர் பேக் வச்சுக்கிறது உங்களோட தானே பிக் பாஸ்கெட் வெளியே கீழே செக்யூரிட்டி கேட்டு தான் வந்தேன். 18A 203 கேட்டு தான் வந்தேன் ப்ரோ. இதுதான் சொன்னார். 203 லாஸ்ட்ல இருக்கிறது ஆக்சுவலா. அங்கே தான் இருக்கிறேன் ப்ரோ. நான் வெளியே வந்தால் பார்த்துட்டு நிற்கிய. அப்போ பக்கத்து பில்டிங்காக இருக்குமோ? 18B போயிட்டீங்களா? அப்போ 18A 203. செக்யூரிட்டி என்னட்ட கேட்டேன் 18A தான் சொன்னாங்க. அப்படியா ப்ரோ? 18B வரணும் 18A வரணும் ப்ரோ. ஓ நடுவில் இருக்கிறதா இந்த ஓரத்தில் இருக்கிறதா ப்ரோ? அப்போ பக்கத்தில் வரணும் போல். நான் செக்யூரிட்டி நம்ம பேச்சு கேட்டு இங்கே வந்துட்டேன். சரி ஓகே ப்ரோ, நான் வரேன் ப்ரோ. ஓகே. நான் சரியான காண்டாயிட்டேன். அதுக்கப்புறம் அவரும் வெளியே நின்று தான் இருந்திருப்பார் போல். நாம் தான் மாறி வந்துருக்குறோம். செக்யூரிட்டி என்னட்ட தான் கேட்கணும், என்ன ஏன்னா இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு. தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா தெரியாமல் இருக்கணும். தெரியலனா சைலண்ட்டாக இருக்கணும். தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு உங்களை வேறு ஒரு பில்டிங் ஏற விட்டாங்க. சரி ஓகே, ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். நண்பர்களே, நம்ம வந்து 15 ஆர்டர் முடிச்சிட்டோம். 16வது ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் நம்ம 16வது ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுங்க, இந்த ஆர்டர் நான் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பார்த்துருப்பீங்க, நான் வந்து பக்கத்து பிளாக்கு போயிட்டேன். அந்த செக்யூரிட்டி என்கிட்ட கேட்டுட்டு தான் போனேன் இத்தனைக்கும். ஆனால் எங்கே நான் போகணும், ஆனால் இந்த பிளாக் இதுவான்னு கேட்டு தான் உள்ளுக்குள்ளே போனேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு மேலே போய் ரொம்ப நேரமாக நிற்கிறேன். அப்புறம் ஸ்விக்கி ஹெல்ப்புக்கெலாம் கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி கஸ்டமர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னென்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் கஸ்டமர் வெளியே தான் நிற்கிறாங்களா, நீங்கள் வேற எங்கேயும் மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் கீழே வந்து செக்யூரிட்டி கேட்டேன். ஆமாப்பா 18A அங்கே இருக்குப்பா, 18B தான் இது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. எவ்வளோ நேரம் நான் நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. ஓகே, இதெல்லாம் போயிட்டு போகுதுங்க. நமக்கு வந்து எவ்வளோ தெரியுமா அமௌண்ட் வந்துச்சு இந்த ஆர்டருக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஆர்டர் கொடுத்தோம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு 17 ரூபா வந்துருக்குதுங்க. எனக்கு அதான் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து 4 நாள் கிட்டத்தட்ட ஓட்டினது எல்லாமே ஃபூட்டேஜ் எல்லாம் கேமராவில் இருக்குது. எடிட் பண்ண சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஒரு 2 நாள் 3 நாள் கேப் எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். என்னை மன்னிச்சுங்க, என்னால் கண்டிப்பாக போட முடியல. நிறைய பேர் போட்டுருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில், ஃபஸ்ட்டு வீடியோ டெய்லியும் போடுறா அப்படின்னு. என்னால் டெய்லியெலாம் போட முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து தான் அப்லோட் பண்ண முடியும். சரி ஓகேங்க, இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பி போய் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுவோம். 207
அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்போ அடித்தோல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே எழுப்பி வச்சுருக்குறாங்க இப்போ கட்டடத்தை. சரிங்க, நான் வந்து பார்சலை கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ரெடி ஆச்சு ப்ரோ? ப்ரோ 24:31 551 பாருங்களா. இன்னொரு ஆர்டர் இருக்கு ப்ரோ. சாரிங்க, இன்னொரு பார்சல் நம்ம பீஸா ஹட்டில் போய் வாங்கணும். 30:22. ஓ 50 பேர் ரெடி பண்ணுன்னு போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் வேகமாக ரெடி பண்ணி தரீங்களா ப்ரோ? இல்லை 50 போட்டிருக்குது, கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி தர முடியுமா? இப்போதான் போடவே போகிறேன். அப்படியா? சரி ஓகே ப்ரோ, சரி போட்டுத்தாங்க. நண்பர்களே, நம்ம வந்து 17 ஆர்டர் முடிச்சாச்சு. இன்னும் 3 ஆர்டர் முடிச்சா 400 இன்சென்டிவ் கிடச்சிரும். இது நான் எப்போ இருந்து சொல்கிறேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து சொல்கிறேன். இப்போ தான் ஒரு ஆர்டர் கிடச்சிதுங்க இன்ஸ்டாமார்ட்டில். மறுபடியும் இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு. இதோ கிட்ட போகிறீங்கள? ஆமாண்ணா. ரேட் எங்கீங்களா? ஆமாண்ணா. ரேட் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு பிஏ பிஸ்கூட் தானே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு அதுவும் இல்லையா? ஆனால் கேட்டு க்ளோஸ் பண்ணுறோனுங்க. அது 11 மாதிரிலாம் கேட்டு க்ளோஸ் பண்ணுறோம், தர மாட்டாங்க. ரெண்டாவது அது தொண்டை கம்ப்ளைண்ட் ஆகிடும். இல்லைன்னா கால் பண்ணி வர சொல்லி கொடுத்துட்றேங்கண்ணா. ஏன்னா கால் பண்ணி அந்த ஃப்ரூவர்ட்டு கேட்டு வாங்க உள்ள விட மாட்டாங்க. எந்த கேட்டுண்ணா? ஃப்ரூவர்ட்டு கேட்டு சொல்லு. சுடுகாட்டு கேட்டேண்ணா. அங்கே என்ன சுடுகாட்டு இருக்குது? அப்படி போகிறீங்கன்னா ஆமாண்ணா. அங்கே கேட்டுக்குது. அந்த கேட்டு எங்கன்னு அதனால் போக முடியாது. எங்க ரோடு போகணும் அந்த அவசியம் முடியாது. நீங்கள் போக முடியாது. விட மாட்டேன், கேட்டு தர மாட்டானுங்க நேரத்தி எவனும். அது வரைக்கும் 4 மணி நேரம் கேட்டு தர மாட்டாங்க எவனும். கால் பண்ணி வண்டி எடுத்து வந்து வாங்கி போகிறோம். கேட்டில் இங்கேருந்து அண்ணாண்ட கொடுத்துட்டு அட வாங்கி போடுவோம். சரி ஓகேண்ணா. நான் அண்ணன் வேறு என்னென்னமோ சொல்கிறாரு. சுடுகாட்டு கேட்டுங்கிறாரு, அந்த கேட்டுங்கிறாரு, இந்த கேட்டுங்கிறாரு. பயமாக இருக்குது. இப்போ நைட்டு 1:00 வேறு ஆயிடுச்சு. பாஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிட்டேன் நீங்கள் பேசும்போது. இருங்க ப்ரோ, நான் அப்படியே பார்த்து வரேன். இருங்க மேப் பார்த்து. இல்லை, நான் வந்து 365 நாள் சேலஞ்சு. 365 நாள் நான் ஓட்ட போகிறேன். அதுதான் என் சேலஞ்சு. ஆமாம். எத்தனை மணி நேரம் சரியா இல்லை? ஒவ்வொரு மாதம் நாமளே டாஸ்க்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். 365 நாள் ஓட்டிட்டு நடுவில் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நாமளே ஒரு டாஸ்க் வச்சுக்க வேண்டியதான். நம்மளோட சப்ஸ்கிரைபரை கேட்டு நாமளே வச்சுக்க வேண்டியதான். அதுதான் எடுத்துடலாம். அது அவர் இருக்க ஏரியா நல்ல ஏரியா. அண்ணா நகர்லாம் நல்லா ஓடும். சரியான ஓட்டம் ஓடும். 2 நாளில் 5000 ரூபா எடுத்தார் ஒருத்தர். நான் வேலை சரி, அது நல்லா பிரச்சனை. 2 நாள் 5000 எடுக்கிறது இல்லை, தனியாக டிப்ஸு அவ்வளோ தெரியுமா? நல்லா அண்ணா நான் என் ஃப்ரெண்டோட போவேன். அவங்களோட உட்காந்து சும்மா, அவன் பார்ட்னர்லாம் இல்லை, சும்மா அவங்களோட போவேன். போய் கொடுத்துட்டு வர சொல்லுவான். டிப்ஸும் அவ்வளோ கொடுப்பாங்க. காலையிலேருந்து ஒருத்தர் கூட எனக்கு டிப்ஸ் தரல தெரியுமா? பேக்கை தூக்கிட்டு போவேன், ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு போய் தந்தேன். நம்ம வந்து மேடாக்கத்திலே இருக்கக்கூடாது, மேடாக்கம் இருக்கக்கூடாது. நானே இப்போ போயிட்டாதான் நான் வேலை சரி ப்ரோ. சூப்பர் ஜோன் ஆக்டிவ் பண்ணிட்டனால எல்லா ஜோன்லேயும் எனக்கு வரும் ஆர்டர். சூப்பர் ஜோன் ஆக்டிவ் பண்ணணும். ஆமாம், நானே இப்போ அதான் ஓட்டும். எப்படி பண்ணுறது? சூப்பர் ஜோன் ஆக்டிவா? சூப்பர் ஜோன் ஆக்டிவ் டிக்கெட் ரைஸ் பண்ணுறது தான் நார்மலாக. அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நம்ம என்னென்ன ஜோன் உங்களுக்கு நியர்பை வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி பண்ணால் காசு அதிகமா? ஆமாம், 2000 அவங்க கிடைக்குது. வரும் ஒரு நாளைக்கு 2000 வருது. 5 நிமிஷத்தில் கொடுக்கணும்ல. ஆனால் கரெக்டாக வந்துடணும், ரொம்பவும் லேட் பண்ணக்கூடாது. ஆமாம், போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், வரதுக்கு 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் தான் போடுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு சார்ஜ் எச்சா தருவாங்க. 10 ரூபா 5 ரூபான்னு எச்சா தருவாங்க. 22 ரூபா பெர் ஆர்டருக்கு தருவாங்க. 2 ஸ்விக்கி விளாக் போட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாமார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுவேன். எத்தனை நாள் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க அப்ரூவ்டு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டாமார்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 வாரம். எத்தனை நான் வீடியோ போடணும், அந்த வீடியோலேருந்து ஒரு கொஷின், அந்த கொஷினுக்கு ஆன்சர் அவங்க பண்ணணும். இன்ஸ்டா டிஎம்மு அவங்களுக்கு ப்ரைஸ் மணி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட நேமை கடைசியாவோ இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயும் போட்டு இவங்க தான் வின்னர், இவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபா போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபாக. அவங்க பக்கத்தில் எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு லைவ் ப்ரூஃபாக அப்படியே கொடுக்குற மாதிரி. அவங்க யார், அவங்க வந்து என் வீடியோவை பார்த்து வந்தாங்களா இல்லை என் சவுண்டு. அதான் இப்போ இந்த பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க சப்ஸ்கிரைபரா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்ல சொல்லி
இவர் வந்து உண்மையாக தந்தார் அப்படின்றத வந்து சொல்லணும். ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சும்மா ஃபேக் அடிச்சுட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு நீ வந்து சீன் போட்டுட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. அப்படியே இல்லை ப்ரோ. சப்ஸ்கிரைபரே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 பேர்த்து மேலே நான் பார்த்து பேசியிருக்கேன் லைவாக அவங்களோட. சும்மா நீ நடிக்காத ப்ரோ அப்படிம்பாங்க. அப்புறம் நாமளும் கஷ்டமாயிடுவோம். அப்புறம் நமக்காக இன்னொருத்தர் வந்து அவரை வந்து திட்டும்போது அவரும் மனசு கஷ்டமாகும். யாரோட மனசு கஷ்டமாகக்கூடாது. கட்டுதுன்னு பாசிட்டிவிட்டியாக இருக்க வேண்டியதான். இல்லை தளபதி பேனா நீங்கள் தளபதி சொல்கிற மாதிரி எதுக்கு நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும். சரி ப்ரோ, நோட்டா பேசினோம்னா நான் வந்து 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் 24 மணி நேரத்துக்கு அவ்வளோதான். கேட்டேன். 4000 சொச்சம் ஓட்டியிருந்தாங்க. 24 மணி நேரம் ஓட்டினாவா? அது அண்ணா நகரில் தான் இருக்கும். மேடாவத்துலையா வந்தாங்க, கடைக்கு வந்தாங்க. ஏன்னா நான் இவ்வளோ அழுக்காக இருக்கீங்க, நல்லா பார்க்க இருக்கலாம் இருக்கலாம். அந்த பைக்கில் போனோம்ல, அப்போ அந்த மூச்சு அடிக்கல. ஏன்னா யானை மூச்சு அடிங்க, தண்ணி குடிங்களா? இல்லைடா இந்தியில் 24 மணி நேரம் ஓட்டிடுறேன்டா தொடர்ந்து அப்படின்னு. எவ்வளோ நான் எடுத்தீங்க அப்படின்னு. 4800 எடுத்துருந்தா. ஆமாம், வேர்வு இருக்கும்ல. எனக்கே போன டிஷர்ட் வந்து ரொம்ப அழுகாயிடுச்சு. அந்த அதோட தான் வரலாம்னு நினச்சேன். ஓட்ட முடியுமா? இப்போ நானே 11 மணி வரைக்கும் ஓட்டினா 24 மணி நேரம். அவ்வளோ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 3 மணி. அப்படியே டீ குடிச்சுட்டு அப்படியே ஓட்டினோம்னா 22 மணி நேரம் ஆகிடும். ஆல்ரெடி இப்போ 18 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரம் ஓட்டணும்னா இந்த பாருங்க போக சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுங்க. கரெக்டா? வாங்க வாங்க வாங்க, வேகமாக போகலாம் வாங்க. ஒரு 49-30 எடுத்துக்கிறேன். ஆமாம் வரும். அண்டு இன்றைக்கி நம்ம எவ்வளோ இயர்ன் பண்ணோம், அண்டு எவ்வளோ லாகின் பண்ணோம், அண்டு எவ்வளோ ஆர்டர் எடுத்தோம், எவ்வளோ ட்ரிப்பு எடுத்தோம். ஸோ 1 by 1 அப்படியே பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ லாகின் பண்ணோம் இன்றைக்கி அப்படின்றத பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் 16 நிமிஷம் ஆன் டியூட்டியில் இருந்துருக்குறோம். விச் மீன்ஸ் 16 மணி நேரம் நம்ம வந்து ஆன் டியூட்டியில் இருந்துருக்குறோம். நீ 16 மணி நேரம் இருந்திருக்கு ராகுல், அப்போ எப்போ எடுக்கிறதோட அதிகமாக எடுத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் தான் ஸ்விக்கி 3.0. ஒன்றுமே வரலிங்க காசு. அதே காசு தான் நம்ம 12 மணி நேரம் எவ்வளோ எடுத்துருப்போமோ அதே காசு தான் இதுலேயும் எடுத்துருக்குறோம். மொத்தமாக 1070 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோங்க. அப்புறம் பெட்ரோல் 302 ரூபாய்க்கு அடித்தோம். 1070லேருந்து ப்ளஸ் 400 கூட்டினா 1470 மைனஸ் 302 ரூபா பெட்ரோலுக்கு கழிச்சோம்னா எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ப்ராஃபிட் 1100 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்க. வித்தவுட் இன்சென்டிவில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம்னா, ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து 1006 ரூபா, அப்புறம் போனஸ் வந்து 84 ரூபா, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 20 ரூபா. அப்புறம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்விக்கி 3.0வில் எவ்வளோ இயர்ன் பண்ணோம் அண்ட் எவ்வளோ பெட்ரோல் அடித்தோம், அது ரெண்டுத்தையும் கழிக்க போய் எவ்வளோ டோட்டலாக இது வரைக்கும் ப்ராஃபிட் நின்றுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லுவேன். ஸோ வீடியோவை எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ டோட்டலாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ரேபிடோ ராகுல். ஓகே பாய்.